முன்னதாக நூற்றாண்டு துவக்கத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தோழமை கட்சி தலைவர்களோடு பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 40 நிகழ்ச்சிகள் என்று 2 கட்டமாக ஏற்பாடு செய்திருந்தோம். முதல் 40 நிகழ்ச்சி முழுமையும் நடந்தது. இரண்டாவது 40 நிகழ்ச்சிகளில் பெருமழை வெள்ளம், நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக 11 நிகழ்ச்சிகள் நடத்த இயலவில்லை. மீதம் இருக்கின்ற 20 நிகழ்ச்சிகள் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்ட 11 நிகழ்ச்சிகளையும் சேர்த்து 100 நிகழ்ச்சிகள் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நடத்துவதென்று திட்டமிடப்பட்டு இன்றைக்கு 91வது நிகழ்ச்சியாக 1000 பள்ளி மாணவ கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 என்றும் அவர்கள் பயன்படுத்துகின்ற கல்வி உபகரணங்கள் ஒரு லேப்டாப், 5 கிளாஸ் நோட்புக், பார்க்கர் பென், அதோடு சேர்த்து ஒரு தண்ணீர் பாட்டிலும் வழங்கிய நிகழ்ச்சியும் 20 ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏழ்மை நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு சொந்தமாக 20 ஆட்டோக்களை சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அனைத்து நிறுவனங்களும் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்தோம். கல்வி உதவி பெற்ற மாணவ செல்வங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கல்விக்கு கடவுளாக இருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்று இன்றைக்கு கூறிவிட்டு கொண்டிருக்கின்றார். இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை, பல்வேறு போட்டிகளை உலக அளவிலே, ஆசிய துணைக்கண்டத்தின் அளவிலே பல்வேறு போட்டிகளை தமிழ்நாட்டிலே நடத்தி இளைஞர்களுக்கு உரிய வாய்ப்பினை அளிக்கின்ற வகையில் திறம்பட செயல்படுகின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துதல் கூறி சென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து மீதம் இருக்கின்ற 9 நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்திற்குள் நடத்தி முடிப்பதென்று முடிவு செய்திருக்கின்றோம். தறிகெட்டு ஓடுகின்ற அரசாக ஒன்றிய அரசு இருக்கின்ற பொழுது அதற்கு கடிவாளமாக நிச்சயம் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவியாக இருப்பார்கள். கடந்த முறை கூட அது போன்றுதான் ஒரு செய்தியை பரப்பினார்கள். கடந்த முறை பல்வேறு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த இயக்கம், பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களுக்கு தடையாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோல் இந்த முறையும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்கிற வகையில் தமிழகத்து எம்பிக்கள் நிச்சயம் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா ஒன்றியத்திலே எங்கே யாருக்கு அத்துமீறல்கள், அநியாயம், அடக்குமுறைகள் நடந்தாலும் அதை தட்டி கேட்பதற்கு தமிழகத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த கூட்டணியில் வெற்றி பெற்ற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதியோடும் தைரியத்தோடும் நிச்சயம் ஒன்றிய அரசை தட்டி கேட்பார்கள். கேட்கலம்மா. அது அமித்ஷா கண்டிச்சாரா இல்லை அந்த கண்டனத்துக்கு தமிழிசை ஆளானாங்களான்றது அவங்க 2 பேர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். சைகை தான் நம்ம டிவியில் பார்த்தோம், வேறு எதுவும் பார்க்கல. நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் அவங்க தொண்டர்களை, அவர்கள் தோழர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் களத்திலே பணியாற்றுவதற்கும் ஒரு செய்தியை அப்படி பரப்பியிருக்கின்றார். அவரே மறுபடியும் அதற்கு மறுப்பும், நான் திமுகவை எந்த வகையிலேயும் குற்றம் சாட்டவில்லை, நான் பேசிய பேச்சு இப்படித்தான் என்று. நம்மை பொறுத்தளவில் 40க்கு 40 எப்படியோ அதுபோல் 234க்கு 234 மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் பணியும் மக்கள் பணியும் தேர்தல் முடிவுக்கு அன்றே துவங்கிவிட்டார்கள். ஆகவே நிச்சயம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்த்து நிற்கின்ற இயக்கங்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை கூட தக்க வைக்க முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகமான கூட்டணி சார்ந்தவர்களும் அனைவரும் தீவிர களத்திலே நிற்போம், தீவிரமாக தேர்தல் பணியாற்றுவோம். முன்பை விட அதிக அளவுக்கு மக்கள் பயன்படுகின்ற பல்வேறு நலத்திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருவார்கள்.